श्रीवेङ्कटार्यतनयं तत्पादकमलाश्रयं पादूलान् नवपूर्णेन्दुं रामानुजगुरुं भजे கற்பாரி ராமபிரான எல்லால் மற்றும் கற்பரோ புட்பா முதலா புள்ளெரும்பாதி ஒன்னெண்ணியே நட்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நட்பாலு குய்த்தனன் நான் முகனார் பெற்ற நாட்டுளே உலகம் யாவையும் தாமுலமாக்களும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதீம் நமத ராட்சசாந்தகம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ராமாயணத்தில் பல பல விஷயங்கள் எப்படி ஆழ்வார் தன்னுடைய பிரபந்தத்தில் கூறியிருந்தார், அதை பற்றி வால்மீகி பகவானுடைய விஷயங்களாக பார்த்து வந்தோம். பாதுகாப்பட்ட அபிஷேகம் அதை அனுபவித்தோம். இப்போ பரதன்லாம் திரும்பி போயாச்சு, நந்தி கிராமம் போயாச்சு. சித்திரகூடத்துல இருக்கா பிராட்டியும் பெருமானும் லக்ஷ்மணனும். இங்கிருந்து எல்லாரும் வந்து போயிட்டு இருக்கா. எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இங்க சித்திரகூடத்தில் தான் இருக்கா பெருமாள் அப்படிங்கிறது. அதனால அங்கிருந்து நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு எண்ணி மூவரும் கிளம்பினார்கள். கிளம்பி எங்க போறா? தண்டகாரண்யம் போனோம் அப்படின்ட்டு கிளம்பி போகும்போது அத்ரி அனுசூயை அவளுடைய ஆசிரமத்திற்கு சென்றடைந்தார்கள். அனுசூய பார்த்தா மகாலட்சுமி சீதாதேவி வந்திருக்கா அப்படின்றத பார்த்து புதுசு புதுசா வஸ்திரங்கள், ஆபரணங்கள், புஷ்ப மாலைகள் எல்லாத்தையும் கொடுத்தா. இதுவும் என்னன்னா அப்ப எல்லாம் மனம் நிறைந்ததா இருக்கும். ஏன் அதை கொடுத்தா அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்களை வால்மீகி பகவான் நமக்கு தெரிவிக்கின்றார். வால்மீகி தெரிவிக்கிறார், இதம் திவ்யம் வரம் மால்யம் வஸ்திரம் ஆபரணானி ச அங்காரகம் ச வைதேகி மகார்ஹம் சானுலேபனம். என்னென்ன கொடுத்தாலாம், என்னென்ன கொடுத்துருக்கா பாருங்கோ. ஆடைகள் கொடுத்துருக்கா, ஆபரணங்கள் கொடுத்துருக்கா. அந்த ஆபரணங்களைத்தான் எப்போ ராவணன் தன்னை அபகரித்து கொண்டு செல்லுகின்றானோ அப்ப என்ன பண்றான்னா அந்த மலை மீது ரிஷிமுக பருவத்தின் மீது இந்த நகைகளை தான், இந்த ஆபரணங்களை தான் போட போறா. அப்போ அனுசூயைக்கு தெரிந்துதான் முதலியே கொடுத்துருக்கா. அது மட்டும் இல்ல, அவ கொடுக்குற வஸ்திரங்கள் எப்படிப்பட்ட வஸ்திரங்கள், பல நாள் ஆனாலும் எப்ப ஆனாலும் புதுத்தாடையாகவே இருக்கும், மனத்துடன் இருக்கும், அப்படிப்பட்ட ஆடை. அதே மாதிரி சந்தனம் முதலான வாசனாவி திரவியங்களையும் கொடுத்துருக்கா. அதை தர வேண்டும்னா பல நாட்களுக்கு, ஏன்னா போயிட்டு அசோகவனத்துல இருக்க போறா, இருக்கும்போது நீராடலாம் முடியாது, அப்ப நறுமணம் குறையாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்கா. அதுதான் பெரியவர்கள் நமக்கு சின்ன சின்ன பொருளா தான் கொடுத்துருப்பா. ஆனா அதன் முக்கியத்துவம் என்ன அப்படின்றத பிராட்டி காண்பிக்கிறதுக்காகத்தான் அனுசூயிடமிருந்து இது அனைத்தையும் பெற்றாள் அப்படிங்கிறது நமக்கு பெரியவர்கள் காட்டுகின்றார்கள். அவ நித்தியமேவ பவிஷ்யதி அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சிட்டா. அனுசூயை அந்த அளவுக்கு பிராட்டியை தன்னுடைய பெண் மாதிரி பார்த்து நிறைய நல்வார்த்தைகளை கூறி அங்கிருந்து பலவித வஸ்திரம் இந்த மாதிரியான பொருட்களை எல்லாம் கொடுத்து அனுப்பினாள். அங்கிருந்து கிளம்பி போறா. போயிட்டு இருக்கும்போது விராதன் அப்படிங்கிற அந்த ராட்சசன் அவன் என்ன பண்றான்னா சீதையை எடுத்துட்டான், கையில தூக்கின்னு போயிட்டான். இப்போ பெருசா இருக்கான், அவன் பார்க்கும்போது ராட்சசனாவே பெருசா இருக்கான். ராமன் என்ன பண்றார், ராமன் தன்னுடைய வாளால அவனுடைய கைகள் தோல் வரைக்கும் வெட்டிட்ட உடனே அவன் அப்படியே வெட்டி எரிஞ்சிடுறார். அப்புறம் பெருமானுக்கு என்ன பண்றார், அவனோட சம்ஸ்காரம்லாம் பண்ணி முடிக்கிறார். தண்டகாரண்யத்துல பல முனிகள் இப்போ இவனதெல்லாம் முடிஞ்சு போயிடுது, விராதனத்தெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தண்டகாரண்யத்துல பல முனிவர்கள் பெருமானை சந்திக்கின்றார்கள். எல்லாரும் பேசுறா, பார்த்துட்டு மங்களாசாசனம் நாம் பண்றா. கிட்டத்தட்ட 10 வருட காலம் அங்கு தங்கி இருக்கின்றார் பெருமான். இங்கு இந்த தண்டகாரண்யத்துல பல பல முனிவர்கள் இருக்கா. அவளுடைய ஆசிரமங்கள் ஒவ்வொன்றா போய் பெருமாள் அங்கங்க இருந்து சத் விஷயங்களை கேட்டுக்கொள்ளுகின்றார். முதலா சரபங்கர் ஆசிரமம் அங்கு அடைகிறார். இந்த சரபங்கர் எப்படிப்பட்ட மகா ஞானி முனிவர் அப்படின்னா, அவர் தவம் மெச்சி என்ன பண்றாளாம், பிரம்மலோகத்தையே சத்தியலோகம் பிரம்மலோகத்தை கொடுக்குறானாம். கொடுத்து வாங்க பிரம்மலோகத்துக்கு நீங்க இருக்கலாம் அப்படின்னு இந்திரன் அழைக்கிறானாம். என்ன சொல்றாரு சரபங்கர், அதெல்லாம் வரமாட்டேன், எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறார். ஏன் தேவையில்லைன்னா அவருக்கு தெரியும் ராமபிரான் இங்க வருகின்றார், அவரோட அழகை அனுபவிக்க வேணும், குணங்களை அனுபவிக்க வேணும், அதற்கு ஈடாகுமா உங்களோட பிரம்மலோகம்? பிரம்மலோகம் எனக்கு வேண்டாம்,
பெருமான் வரார், பெருமானை தான் நான் சேவிக்கணும் அப்படின்றார். எப்படி இருக்கு? ஆழ்வாரும் அழகா குறிப்பிடுறார் இல்லையா? பச்சைமாம் அலைபோல் மேனி பவளவாய் கமலச்சிங்கன் அச்சுதா அமரரேரே ஆயதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெருணும் வேண்டேன் அரங்கமால் அகன்லானே அப்படின்னு பாடுறார். ஆழ்வார் தெரிவிச்சாம எப்படி ராமாயணத்திலயும் இதேதான் நடக்கிறது. இங்க சரபங்கர் அதே தான் சொல்றாரு. நான் அங்க போய் அதை பார்க்கறத விட, அங்க போய் அந்த லோகத்துல இருக்கிறது, பிரம்மலோகத்துல இருக்கிறத விட இங்கே பெருமானை நான் அனுபவிக்க வேண்டும், இதை தவிர எனக்கு வேற என்ன வேணும், வேற வேண்டாம் அப்படின்னு அதை வந்து தள்ளி விட்டுட்டு பெருமானின் வருகைக்காக நான் காத்திருக்கின்றேன் அப்படின்னு அங்க பெருமான் கிட்டே ராமபிரானை பார்த்து கூறுகின்றார் சரபங்க முனிவர். வால்மீகி தெரிவிக்கின்றார், பிரம்மலோகம் ந கச்சாமி துவாம் திருஷ்டுவா பிரியாதிதிம் பயா அகம் புருஷ வியாக்ரே தர்மிகேன மகாத்மனா அப்படின்னு தெரிவிக்கின்றார். அதாவது அவர் என்ன பண்றார், அதெல்லாம் அந்த லோகம்லாம் வேண்டாம்ட்டு எல்லாத்தையும் தன்னுடைய தவ வலிமைகள் அனைத்தையும் ராம பாதுகாப்பனம்னு எல்லாத்தையும் அவரோட காலடியிலே போட்டுட்டு அவருக்கு என்ன தெரியும், என்ன இதை விட பெரிய லோகம் அவருக்கு கிடைக்கப்படுது, வைகுண்ட லோகம் கிடைக்க போறது அப்படின்றது நல்லா தெரிஞ்சு அங்க வந்து ஆசிரமத்துல ராமபிரான் வந்த உடனே அவருடைய திருவடியை சேவிக்கின்றார் சரபங்க முனிவர். இப்போது பெருமாள் என்ன பண்றாரா, இல்ல சுவாமி நீங்க வைகுண்டம் போயிட்டு வாங்க, நாங்க இங்க தங்கலான்னு வந்திருக்கோம், எங்க தங்கலான்றத சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு அவர் சொல்றார், சுதீக்ஷணர்னு ஒரு ஆசிரமம் இருக்கு, அங்க போய் நீங்க தங்கலான்னு சொன்ன உடனே இப்போ சரபங்கரை வந்து வைகுண்டம் அனுப்பி வைக்கின்றார். யார் அனுப்பி வைக்கிறா? யார் இருக்காங்க? ராமர் இருக்கார், லக்ஷ்மணர், சீதை, இவங்க 3 பேருமே இங்கிருந்து அனுப்பி வைக்கிறார். இவர் என்ன பண்றாரு, இங்கிருந்து நேரா வைகுண்ட லோகம் போறார். வைகுண்ட லோகம் போனா அங்க வந்து பெருமானும் பிராட்டியும் ஆதிசேஷனோட ஸ்வாகதம் அப்படின்னு வரவேற்கிறாராம். இப்படி வால்மீகி அழகா குறிப்பிடுறார். சபுண்ணிய கர்மா பரிவனே த்விஜர்ஷ பிதாமகம் சானுச்சரம் ததர்சக பிதாமகாச்சாவி லக்ஷ்மீட்ச தம் த்விஜம் நனந்த சுஸ்வாகதம் இத்யுவாச்சகா. என்ன பண்ணாராம், இங்க எப்படி 3 பேர் இங்க வழி அனுப்பி வச்சாலாம், அங்க போனா ஒரே ஆக்ஷன் மாதிரி அங்க வந்து நாராயணனா இருந்துட்டு நாராயணனும் பிராட்டியும் ஆதிசேஷமா வாங்கோன்னு அங்க கூப்பிட்டாலாம். அவ்வளவு அழகா. இது வந்து அந்த சரபங்க முனிவருக்கு மட்டுமல்ல, நம்மை போன்றவர்களுக்கும் நாம எப்ப வைகுண்டம் போறோமோ, இங்க பெருமான் வந்து திருக்கோவில அவன் இருக்கார், இங்க இருந்து நம்மளை அனுப்பி வைக்கிறார். அதே நேரத்துல அங்க வந்து பார்த்தோம்னா சுஸ்வாகதம் அப்படின்னு நாங்க அங்க அழைத்துக் கொள்ளுவார் அப்படிங்கிறதும் நமக்கு அழகாக இந்த சரித்திரத்திலிருந்து தெரிகின்றது. இங்கே இவர் கிளம்பிட்டார் சரபங்கர். இங்க இருந்து சுதீக்ஷ்ணரோட ஆசிரமத்துக்கு போனோம். கிளம்பும் போது என்ன பண்றாருன்னா, நிறைய ரிஷிகள்லாம் வந்துட்டு நீங்க தான் எங்களை காப்பாற்றணும், சரணாகதி அனுஷ்டிக்கிறா. என்னன்னா இங்க ஒரே அரக்கர்கள்லாம் இருக்கா, அவ கூட்டமா வந்து எங்களை வந்து எந்த வேலையுமே நற்காரியங்கள் எதையுமே செய்ய விட மாட்டேங்கிறா, அனாதைய போல இருக்கு இங்க இந்த வனத்துல, அதனால நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு. ஜனஸ்தானம்னு ஒரு இடம் இருக்கு, அங்க 14,000 ராட்சசர்கள் இருக்கா, கரண் தூஷன் முதலான அகம்பனன் அந்த மாதிரியான ராட்சசர்கள்லாம் அங்க இருக்கா அப்படின்னு சொல்றா. எங்களை நீங்க தான் காப்பாற்றணும், உங்களை விட்டா எங்களுக்கு கதியே இல்லை, எப்படி சரணாகதி பண்றா பாருங்க, எனக்கு கதியே இல்லை, நீங்க தான் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு காப்பாற்றணும்னு சரணாகதி அனுஷ்டிக்கிறா. கேட்ட உடனே ராமர் வருத்தப்பட்டாராம். ஏன் வருத்தப்பட்டா தெரியுமா, நான் தான் உங்களை வந்து தேடி வந்திருக்கோம், அது இல்லாம நீங்கள் எனக்கு கேட்கக்கூடாது, பண்ணுங்கன்னு கேட்கக்கூடாது, கட்டளை இட்டு இருக்க வேண்டும். நீங்க கட்டளை இட்டா என்ன பண்ணும், நான் கண்டிப்பாக முடிக்கிறேன். அது மட்டும் இல்ல, முக்கியமான லட்சியம் என்ன, என்னோட லட்சியமே உங்களது கஷ்டத்தை தீர்த்து வைத்திருப்பது. நான் வனம் வந்ததற்கான காரணமே உங்களோட கஷ்டங்களை போக்குவதுதான், அதற்காக தான் இங்க வனம் வந்திருக்கேன் அப்படின்னு வாக்களிக்கின்றான் எம்பெருமான். இப்போ சுதீஷ்ணர் ஆசிரமம் அங்க வந்து கொஞ்ச நாள் இருக்கும்போது இப்ப பிராட்டி கேட்கிறான். பிராட்டி ஒரு அற்புதமான ஒரு கேள்வி கேட்டான். என்ன கேட்டான்னா, இது என்ன ரிஷிகளுக்கு நீங்க வாக்களிச்சுட்டு இருக்கீங்களே, தேவையா இது உங்களுக்கு? வாழ்க்கையில 3 தோஷங்கள் யாருக்குமே இருக்கக்கூடாது. 3 தோஷங்கள் என்னென்னா, பொய் பேசுதல் கூடாது, அடுத்தது அடுத்தவரின் மனைவி மீது ஆசை கொள்வது, அதுவும் கூடாது, அடுத்ததா 3வது சம்பந்தமே இல்லாதவர்கள் மீது பகைமை பாராட்டக்கூடாது. மேலும் சொல்றா பிராட்டி, இந்த 3ல 2 உங்களுக்கு இல்லை, நீங்க எப்பவும் பொய்யெல்லாம் பேச மாட்டீங்க, சொன்ன ஒரு சொல் ஒரு வில் அப்படி இருக்கக்கூடிய, அதனால உங்க பொய்யே பேச மாட்டீர்கள். அடுத்தது அடுத்தவனின் மனைவி மீது ஆசை கொள்ளும், அதுவும் சுத்தமா கிடையாது, அது எனக்கே நல்லா தெரியும், அதுவும் இல்லவே இல்லை, ஒரு அப்படின்னு வாழக்கூடியவர். ஆனா இந்த 3வது தோஷம் உங்களிடம் இருக்குமோ அப்படின்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்றா பிராட்டி. எப்படி கேட்கிறா பாருங்க, என்ன 3வது, சம்பந்தம் இல்லாதவர்கள் மீது பகைமை பாராட்டுவது, அது உங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா.
உடனே கேட்டாரு, என்ன இது வனவாசத்துல வில் அம்பெல்லாம் எதிர்க்கு, நீங்க என்ன தெரியுமா, இந்த வில் அம்பெல்லாம் வச்சுட்டு இருக்கிறதுனால தான் யாரையாவது அடிக்கணும்னு உங்களுக்கு தோன்றது அப்படின்னு சொல்லிட்டு கூடவே ஒரு கதையை வேற சொல்றா சீதா பிராட்டி. சீதா பிராட்டி சொல்லக்கூடிய ஒரு கதை. அங்க ஒரு ரிஷி வந்து இருந்தாராம். இங்க தீர்த்த யாத்திரை போனோம்னா ஒரு ராஜா என்ன பண்ணனா, தன்கிட்ட கத்திலாம் இருக்கு, தீர்த்த யாத்திரை போறதுக்கு கத்திலாம் வேண்டாம், அதனால என்னோட வாளை வந்து நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டு போனானா. கத்தி என்ன பண்ணார், அந்த ரிஷி வந்து பக்கத்துல வைங்கோ அப்படின்னா பக்கத்துல வச்சுட்டு தியானம் பண்றாரு. தியானம் பண்ணோம்னா அவருக்கு கத்தியா ஞாபகத்துல வருது, இந்த கத்தி யாருன்னா தூக்கின்னு போயிட்டா என்ன பண்றது, இந்த கத்தியை சரி சரி அப்படின்னு முடிச்சுட்டு அந்த கத்தியை எடுத்து மடியில வச்சுட்டு மறுபடியும் தியானம் பண்ண பாக்குறாரு. அப்பவும் அதே ஞாபகம் வருது, ஓ இந்த கத்தி ராஜாவோடதாச்சே, இந்த கத்தியை யாருன்னா எடுத்துன்னு போயிட்டா என்ன பண்றது, அதனால மடியில வச்சுட்டு இருப்போம், மடியில இருந்து வச்சுட்டு இருக்க தெரியாம எடுத்துட்டா என்ன பண்றது அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா அங்க இருந்து கையில எடுக்கிறார், கையில வச்சுட்டே பண்றாரு, கையில வச்சுட்டே தியானம் பண்றாரு. கொஞ்ச நாழியாது. அதுக்கப்புறம் என்ன பண்றது, அவரோட மனசுக்குள்ள இதையாவது வெட்டலாம் போல் இருக்கே அப்படின்னு ஒரு ஆசை வருது. உடனே என்ன பண்றாரு, பாக்குறாரு, பார்த்த உடனே ஒரு வாழை மரம் தெரியுது, அங்க போய் வாழை மரத்தை வெட்டுறாரு, வாழை இலைய வெட்டுறாரு. வெட்டிட்டு என்னாச்சா, கடைசியில அவர் நரகம் தான் போனார். ஆச்சரியமா இருக்கு கேட்கறதுக்கு. ஏன் நரகம் போனார்னா, தேவையில்லாமல் வாழை இலையை வெட்டக்கூடாது, எந்தையுமே வெட்டக்கூடாது, வாழை இலையை வெட்டவே கூடாது. அதை பயன்படுத்துவதற்காக, அதிதி சத்காரம் செய்வதற்காக அதை வெட்டலாம், ஆனா சும்மாவே போய் வெட்டக்கூடாது. அதனால என்ன ஆயிடுது, நரகம் போனார். இந்த கதை தான் உங்களுக்கு பொருந்தது. ஏன்னா நீங்க என்ன பண்றீங்க, கையில எப்ப பார்த்தாலும் வில் அம்போடு, ராமர்னாவே என்ன பண்றோம், நமக்கு அழகாக அவருடைய தோற்றம் வில் அம்புடன் சேர்ந்துதான் இருக்கு. இங்க கோவில்ல கூட போய் பாருங்க, பெருமானை சேவிக்கணும்னா வில் அம்பரா துணி பின்னாடி இருக்கும், வில் இருக்கும், அப்படிதான் நம்ம பாக்குறோம். அப்படி இருக்கு, நீங்க அதே மாதிரி இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு யாரையாவது அடிக்கணும்னு தோன்றது. அதனாலதான் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, சம்பந்தமே இல்லாம உங்களுக்கும் அந்த ராட்சசர்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா, அவ உங்களை எதனா பண்ணாலா, எதுவுமே இல்லை, எதுக்காக அவர்களை அடிக்க வேண்டும் அப்படின்னு இப்போ சீதா பிராட்டி ராமனை கேட்கின்றாள். பெருமான் இந்த கேள்விக்கு அளிக்கக்கூடிய பதிலானது ரொம்ப அற்புதமான ஆச்சரியமான பதில். அது மட்டும் இல்ல, அது இன்றும் நமக்கும் பொருந்தக்கூடிய பதிலாக இருக்கின்றது அப்படிங்கிறது மிகுந்த ஆச்சரியம். என்ன சொல்ற, ரிஷிகள் என்ன பண்ணா, வந்து என்கிட்ட பிரார்த்தனை பண்ண, கஷ்டம்னு வந்து கேட்டா என்ன பண்ணும், கண்டிப்பா நான் உதவணுமா இல்லையா, உதவாம இருக்கிறது எனக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்கிறார். பெருமான் சொன்னார், அப்பியம் ஜீவிதம் ஜஹ்யாம் த்வாம் வா சீதே லக்ஷ்மணாம் நது பிரதிஜ்ஞாம் சம்ஸ்ருத்ய பிராமணேப்யோ வினேஷதா. என்ன சொல்றாருன்னா, பெருமான் சொன்னார், சீதா பாரு, என் உயிரே போனாலும், ஒருவேளை என் உயிர் போயிடுச்சுன்னா மனைவியான உன்னை கைவிடவே மாட்டேன், எப்பவுமே கைவிட மாட்டேன், என் உயிரே போனாலும் மனைவியான உன்னை கைவிடவே மாட்டேன். அப்படியே உன்னையே கைவிட்டாலும் லக்ஷ்மணன் இருக்காம, லக்ஷ்மணனை கைவிடவே மாட்டேன். இன்னும் மேலும் போயிட்டு என் உயிரே போனாலும் உன்னையே கைவிட்டாலும் லக்ஷ்மணனையே கைவிட்டாலும் காலில் விழுந்து கேட்டிருக்கா பாருங்க ரிஷிகள், என்கிட்ட சரணாகதம்னு வந்து கேட்டா இல்லையா, அந்த ரிஷிகளான பக்தர்களை கைவிடவே மாட்டேன், உன்னை விட்டாலும் லக்ஷ்மணனை விட்டாலும் என் உயிரையே விட்டாலும் என்ன பண்ணுவேன், காலில் விழுந்து அந்த என்கிட்ட வந்து சரணாகதம் அடைந்த அந்த பக்தர்களை ரிஷிகளை கைவிடவே மாட்டேன். எவ்வளவு உறுதி கொடுத்திருக்கார். நாம கூட போய் பெருமாளை சேவிச்சோம்னா எவ்வளவு உறுதி இருக்கணும், பெருமானுக்கு இருக்கு அந்த உறுதி, நமக்கு இருக்கா அப்படின்றதான் பார்க்கணும். அந்த அளவுக்கு உறுதியா சொன்னாராம். உடனே சீதை வந்து சிரிச்சாராம், ஆஹாஹான்னு சிரிச்சா. எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு கேட்ட உடனே, இந்த உறுதி உங்ககிட்ட இருக்கான்னு பாக்குறதுக்கு பரிசோதிப்பதற்காகத்தான் நான் இப்படி கேட்டேன் அப்படின்னு சீதை சொன்னாலாம். இங்கிருந்து கிளம்பி மூவரும் கிளம்பி போறா. போகும்போது பாக்குற அழகாக வால்மீகி ஒரு பாசுரமை இங்கே அமைத்து கொடுக்கிறார். என்னன்னா ஒரு சூட்டிகை பாருங்க, ராமர் போற, பின்னாடியே சீதை போறா, லக்ஷ்மணன் போறா. இது போறது எப்படி இருக்குன்னா, நாராயணன், அதுக்கப்புறம் மகாலட்சுமி பின்னாடி ஜீவாத்மா, இப்படி போற மாதிரி இருக்கு. யாரு நாராயணன், ராமர் தான் பரம்பொருள், அவன் நாராயணனாக இருக்கின்றான். சீதா மகாலட்சுமி பின்னாடி போறா, அதுக்கு பின்னாடி ஜீவாத்மாவான அந்த கைங்கரியத்தையே குறிக்கோளாக கொண்டுள்ள லக்ஷ்மணன் போறான். என்னன்னா பிரணவம் ஆ ஊ மா, ஆன்றது எதை குறிக்கிறதுனா பெருமாளை குறிக்கிறது, மான்றது எதுனா ஜீவாத்மா. இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து வைக்கக்கூடியவள் யார், புருஷகாரம் செய்யக்கூடியவள் பிராட்டி. அந்த 3 பேர் நடந்து போன மாதிரி இருந்தது அப்படின்னு வால்மீகி அழகாக நமக்கு அதை காட்டுகின்றார். இங்கிருந்து கிளம்பி அவ போய் சேர்றது தர்மபுரத் அப்படிங்கிற அந்த ஆசிரமத்துல போறார். கிட்டத்தட்ட அந்த தண்டகாரண்யத்திலே 10 வருஷம், அவருக்கு வயசு கிட்டத்தட்ட 34 வயசாயிடுறது ராமருக்கு. அப்போ சீதை பிராட்டிக்கு 28 வயசு. அகஸ்திய முனிவர் அவருடைய தம்பியான சுதர்சன முனிவரையும் வணங்குறார். வணங்கிட்டு போய் இப்போ அகஸ்திய முனிவரை ஆசிரமத்துக்கு போய் சேர்றார். அகஸ்திய முனிவர் என்ன பண்றாருன்னா, விஷ்ணு தனுசை வந்து பெருமானுக்கு அம்பரா துணியையும் விஷ்ணு தனுசையும்
ராமபிரானுக்கு கொடுக்கின்றார். அந்த அம்பராத்துணி எடுக்க எடுக்க எந்த அம்பு வந்துட்டே இருக்கும், அம்பு குறையாதது, எப்பவுமே நிறைஞ்சிருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த அம்பராத்துணியையும் விஷ்ணு தனுசையும் கொடுக்கின்றார். உங்களுக்கு நம்ம ராமாயணத்துல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பரசுராமர் தான் விஷ்ணு தனுசை கொடுத்தார் அப்படின்னு பார்க்கணும். அப்போ எப்போ வந்து மிதிலைக்கு போயிட்டு இருக்கும்போது பரசுராமர் இதுல வந்து விஷ்ணு தனுசை ராமபிரான் பெற்றுக்கொண்டார், அவனை வந்து அவனுடைய கர்ப்பத்தை அடக்கி பெற்றுக்கொண்டார்ன்றதும் ராமாயணத்துல காட்டப்படுறது. அங்க இருந்த விஷ்ணு தனுசை எப்படி இங்க மறுபடியும் வந்ததுன்னா, அப்போ அவர் திருப்பி கொடுத்துடுறாராம். என்ன பண்றார் ராமன் பெருமான் அங்க வாங்கினது வந்து வருணனிடம் கொடுத்து விடுகின்றார். வருணன் என்ன பண்றான், பெருமானுக்கு ஒரு ரிஷியோட ஆசீர்வாதத்தோட கிடைக்கட்டும்னு அகஸ்திய முனிவரிடம் அந்த அம்புதான் இப்போது அந்த வில்லை தான் இப்போது பெற்றுக் கொள்ளுகின்றார் பெருமான். அகஸ்தியர்கிட்ட இருந்து வாங்கிட்டார். வாங்கிட்டதுக்கு அப்புறம் அகஸ்தியர் சொன்னார், நீங்க என்ன பண்ணணும்னா இப்போ இங்க இருந்து கொஞ்சம் தூரம் போனேன்னா பஞ்சவட்டி அப்படின்னு ஒரு இருக்கு. அந்த பஞ்சவட்டி கோதாவரி நதிக்கரை, அங்க போய் தங்குங்கோ. அங்க வந்து ஜனஸ்தானம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அங்கதான் அரக்கர்கள் 14,000 அரக்கர்கள் இருக்கா அப்படின்னு சொல்றாரு. இங்க போயிட்டே இருக்கா. இப்போ போயிட்டே இருக்கும்போது ஒரு மரக்கலையில பஞ்சவட்டியை நோக்கி போறாங்க 3 பேரும். போகும்போது ஒரு பெரிய மரக்கிளை, அந்த மரக்கிளையில ஒரு பெரிய கழுகு இருக்கு. பார்த்த உடனே லட்சுமணன் சொன்னானா, ஆஹா அப்பதான் சொன்னார் முனிவர், இங்க பார்த்தா ஒரு அரக்கன் மாதிரி ஒரு கழுகு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு, சரி நம்ம இந்த பட்சியை ஏதாவது பண்ணணுமோ அப்படின்னு நினைச்சிட்டு, ஏதாவது பண்ணிட போகுது நம்மள அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. அப்போ இந்த ராட்சச பட்சி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, இல்ல அந்த பட்சி ஸ்பேஸ் தான், இல்ல என் பேர் ஜடாயு, உங்களை பார்த்தா எனக்கு நன்னா பரிச்சயமானவா மாதிரி தெரியுது. ஓ உங்க முகத்தை பார்த்தா தசரதனோட சாயல் தெரியுது, நீங்க தசரதனுடைய பிள்ளையா, அவன் தானா அப்படின்னு கேட்கிறார். அந்த கேட்ட உடனே ஆச்சரியமா போயிடுறது ராமனுக்கு. என்னுடைய அப்பாவையே பார்த்த மாதிரி இருக்கு, அப்பாவுடைய ஸ்நேகிதன் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு ரொம்ப ஸ்நேகம் காமிக்கிறார். இவர் யாருன்னா இந்த பெரிய கழுகா இருக்கக்கூடிய இந்த ஜட்டாயுன்னு பேரு. யாருன்னா அருணனும் கருடனும் அண்ணன் தம்பிகள். வருணன் வந்து சூரியனுடைய தேரோட்டியாக இருக்கின்றான் அப்படின்னு தெரியும். அந்த வருணனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தா. அந்த 2 பிள்ளைகள் யாருன்னா சம்பாதி, ஜடாயு. ஜடாயுன்றது இளைய பிள்ளை, சம்பாதின்றது பெரியவன். 2 பேர் அந்த வருணனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர் தான் இந்த ஜட்டாயு அப்படின்றது. அவன் என்ன சொல்றாரு, இப்ப ஜட்டாயு என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு துணையாகவே இருக்கேன், எப்போ உங்க அப்பா மாதிரி நான் உங்களை பார்த்து கொள்ளுகின்றேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப 4 பேரை சேர்ந்து பஞ்சவடி அடையிறா. பஞ்சவடி போயிட்டு வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் பாக்குறாரு ராமபிரான். பார்த்துட்டு லக்ஷ்மணனை பார்த்து சொல்றாரு, இதுதான் பஞ்சவடி, நல்லா இருக்கு, ஓகே நீ என்ன பண்ணுனா இந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அழகா பர்ணசாலை அமை அப்படின்னு சொன்னதுதான் தாமதம். லக்ஷ்மணன் அழ ஆரம்பிச்சுட்டார். என்ன லக்ஷ்மணா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறார். கேட்டதுக்கு ஏன்னா என்ன தண்டிக்கிறீங்கோ, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் அமைக்க முடியுமா, உனக்கு பிடிச்ச மாதிரி அமை அப்படின்னு சொன்னீங்களே, எப்படி சொல்லலாம், நான் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழவே முடியாது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும், அண்ணாவுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும். எப்பவுமே ஒரு கடமை செய்யக்கூடியவன் எஜமானனுடைய மனதை புரிந்துதான் வேலை செய்யணும். அந்த மாதிரி எஜமானனுக்கு பிடித்தாற் போல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியமானது. அதைத்தான் இங்க அழகா காட்டுகின்றார் வால்மீகி. லக்ஷ்மணன் அழறார், என்ன பண்றது அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் மறுபடியும் கூப்பிட்டு சரி அந்த மாதிரி பண்ணாது அப்படின்ட்டு எந்த இடத்துல அமைக்கணும், என்ன மாதிரியான நீள அகலங்கள், என்ன மாதிரியான மரத்தை வந்து பயன்படுத்தணும், மேல வந்து கூரைக்கு என்ன மாதிரி பயன்படுத்தணும், இப்படி எல்லாத்தையும் சொல்றாராம். இப்படி இருக்கார் பாருங்க லக்ஷ்மணன். அதனாலதான் அவர் கைங்கரியம்தான் செய்ய வேண்டும். உடனே சொல்லிட்டு இருக்கும் போதே மண்வெட்டியோட வந்துட்டாராம். இங்கேயும் அவர் கைங்கரியம் தான் பண்றாரு. எங்க போனாலும் அவரை விட கைங்கரியம் பண்ணுவதற்கு இந்த பூமியில யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்னால் மரவடியாம், நீள்கடலுள் என்றும் புனையாம், மணிவிளக்காம், பூம்பட்டாம், புல்கமனையாம், திருமார்கரவுன்னு ஆழ்வார் தெரிவித்தார் போலே அவர் கைங்கரியமே மேற்கொண்டு இருக்கின்றார். போயிட்டு வர்றார். கொஞ்ச நாளில பார்த்தா கடகடன்னு ஒரு பர்ணசாலையை அமைச்சுடுறார். பர்ணசாலையை அவர் என்னென்ன ராமர் சொன்னாரோ அந்த மாதிரியான பர்ணசாலையை அமைச்சுடுறார். இப்போ வந்து ராமரை வந்து பாருங்கண்ணா அப்படின்னு கூப்பிடுறாரு. வந்து பாக்குறாரு. பார்த்த உடனே ராமனுக்கு இப்ப கண்ணுல தனித்தனியா வருது. அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுறார். என்ன மாதிரியான ஒரு தம்பியை கிடைச்சிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணனை பத்தி ராமர் சொல்லக்கூடிய வாக்கியங்கள், பாவஜேன கிருதஜேன தர்மஜேன லக்ஷ்மண துவயா புத்திரேன தர்மாத்மான சம்பிருத்த பிதாமம அப்படின்னு எனக்காக சொல்றாரு. என்ன மாதிரியான வாக்கு, பாவஜேன கிருதஜேன தர்மஜேன. எப்படி இருந்தானாம் லக்ஷ்மணன், என்னோட மனசுல நான் சொன்னதையும் சரியா பண்ணேன், நான் சொல்லாம இருந்தது ஒரு சிலதுனா நான் சொல்லவே இல்லை, அதையும் சரியா பண்ணேன். என்ன சரியா பண்ணா, ஒரு குடிசைனா எப்படி இருக்கும், ஒரே ஒரு இடம் தான் இருக்கும். ஆனா பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் ஒரு தனி அறையை அமைத்திருந்தான் லக்ஷ்மணன். எப்படி தசரதன் செய்வதை போலவே தன்னுடைய பிள்ளைக்கு எப்படி அப்பா பண்ணுவாளோ அந்த மாதிரி பண்ணானாம்.
பாவஜேன மனதை அறிந்து கொண்டான். என்னென்ன பாவம் எனக்கு இருக்கோ, சொன்னது சொல்லாதது எப்படி முன்னுக்குள்ள நினைக்கிற அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு பண்ணா. கிருதஜேன அப்பாவ மாதிரி பண்ணா. அது மட்டும் இல்ல, தர்மஜேன எப்படி தர்மம், ஒரு தம்பி அண்ணனுக்கு என்ன தர்மமா எப்படி இருக்கணும், ஒரு தொண்டன் எஜமானனுக்கு எப்படி இருக்கணும், ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு எப்படி பணிவிட பண்ணணும், இப்படி அனைத்தும் தெரிந்து பாவஜேன கிருதஜேன தர்மஜேன அந்த மாதிரி நீ பண்ணிருக்க லக்ஷ்மணா. இப்போ நீ அருகிலேயே இருக்கீ இல்லையா, எதனால தெரியுமா, நான் இது நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது நான் தகப்பனாரை இழக்கவில்லை, நீதான் இழந்து போயிருக்க லக்ஷ்மணா. உனக்குதான் தகப்பனார் இல்ல, எனக்கு தகப்பனார் இருக்கார். தசரதன் என்ன பண்ணியிருக்கார், அவருடைய வாழ்நாளுக்கு பிறகு என் கூடவே இருந்து அப்பா மாதிரி பாத்துக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும்ன்றதுக்காக தான் உன்னை கொடுத்திருக்காரு எனக்கு அப்படின்னு சொல்றார். அதுதான் சொல்றார். என்ன சொல்றார், புத்திரேன தர்மாத்மான சம்ருத்த பிதாமம. எனக்கு நான் தந்தை இழக்கவில்லை, நீ எனக்கு தந்தை இருக்கா, தந்தையாக இருக்கக்கூடிய நீ இருக்கிறாய், லக்ஷ்மணா இருக்கிறாய். ஆனா லக்ஷ்மணனுக்கு தான் தந்தையா இல்லை, அந்த அளவுக்கு நான் உன்னை பாத்துக்கலப்பா அப்படின்னு ராமபிரான் தெரிவிக்கின்றார் லக்ஷ்மணனிடம். விஸ்கியாதா அழகா குறிப்பிடுறா. என்னன்னா, ராமன் என்ன பண்ணார், பிறந்ததிலிருந்தே ராஜா தான், சக்கரவர்த்தி தான். அவர் எப்பவுமே சக்கரவர்த்தி தான். ஆனாலும் 14 வருடங்கள் என்ன பண்றார், காட்டிலே சென்று விடுகின்றார், காட்டுக்கு போயிடுறார். அதனால 14 வருடங்கள் சாம்ராஜ்யம், அந்த ராம சாம்ராஜ்யம், அயோத்தியா சாம்ராஜ்யத்தை இழந்து விடுகின்றார். ஆனா லக்ஷ்மணனை பாருங்க, ஏதாவது இழந்தாரா, பிறந்த நாள் முதல் கடைசி நாள் வரைக்கும், அந்த அவதாரத்துல கடைசி நாள் வரைக்கும் ராமருடனே இருந்து கைங்கரியம் செய்து கொண்டிருந்தார். அவர் கைங்கரிய சாம்ராஜ்யத்தை ஒரு க்ஷணமும் இழக்கவில்லை, ஒரே ஒரு க்ஷணம் கூட இழக்கல. எப்பவுமே கைங்கரியம் கைங்கரியம் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தார். இந்த மாதிரி அவர்களுடைய பொழுது கழிந்தது. கிட்டத்தட்ட அங்கிருந்து வனம் 13 வருஷம் ஆயிடுச்சு. 14 வருஷம் தொடங்குது, கடைசி வருஷம். இப்ப இதை முடிச்சா அவ அயோத்தியா போயிடணும். அந்த சமயத்துல இந்த பர்ணசாலையை பாக்குறா சூர்பனகை அப்படிங்கிற ஒரு ராட்சசி. பார்த்தா அதுக்குள்ள அழகா இருக்காரு, ராமர் இருக்காரு, லக்ஷ்மணன் இருக்காரு. பார்த்தா அவங்க பார்த்த உடனே காதல் வந்துடுச்சு. நேரா வரார். நேரா முதல்ல ராமன் கிட்ட வரா சூர்பனகை. யாராவது ஒருத்தர் வீட்டுக்குள்ள உங்களை நீ யாருன்னு கேட்டா எப்படி இருக்கும், முதல்ல நீ யார் அப்படின்னு திருப்பி கேட்கும். இப்ப சூர்பனகை என்ன பண்ணாதான், நேரா குடிசைக்குள்ள வந்துட்டா. அந்த குடிசை போட்டிருக்கக்கூடிய குடிசைக்குள்ளேயே நேரா ராமன் கிட்ட நீ யார் அப்படின்னு கேட்டான். கேட்ட உடனே ராமன் நம்மளை பார்த்து நீங்க யாரு அப்படின்னு திருப்பி அவளை கேட்கல. கட 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 கடான்னு முதல்ல இருந்து கேட்டு, நான் சக்கரவர்த்தி, தசரத சக்கரவர்த்தியினுடைய புதல்வன், எங்க 4 பேர் நாங்க அண்ணன் தம்பிகள், இதே மாதிரி ஆச்சு. கைகை இது பண்ணா அங்க வரத்தினால அவள் கேட்க நாங்கள் வனம் புகுந்தோம். ஜனக மகாராஜாவுடைய புத்திரி லக்ஷ்மணன், இவன் என்னுடைய தம்பி. இப்படி மொத்த சரித்திரத்தையும் கட 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 கடான்னு சூர்பனகிட்ட சொல்லியிருக்காரு ராமபிரான். ஏன் அப்படி சொன்னார்னா, ராமன் இப்போ சத்தியத்தையே பேசக்கூடியவன், எதுவும் போய் பேச மாட்டான், சத்தியத்தையே பேசிக்கொண்டிருக்கக்கூடியவன். திருப்பி இப்போ நீ யாருமா அப்படின்னு திருப்பி கேட்கிறார் சூர்பனகையை பார்த்து. அப்போ சூர்பனகை சொல்றா, நான் விஸ்வரஸ் அப்படின்ற ரிஷியோட பொண்ணு, கரதூஷணர்கள், ராவணன் இவாள்லாம் என்னோட அண்ணன் தம்பிகள் அப்படின்னு சொல்றா. சரி, எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டா, உண்மையாவது நான் காதல் கொண்டுட்டேன், நீ நான் கல்யாணம் பண்ணிக்கணும், நீ என்ன பண்ணு, இந்த சீதை லக்ஷ்மணன் 2 பேர் இருக்கால, இவ 2 பேரையும் கொண்டுட்டு நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ ராமருக்கு புரிஞ்சுட்டு வந்த எண்ணம். ராமர் என்ன சொன்னார், இல்ல எனக்கெல்லாம் சரியா இதுவாகாது, இவள் சீதை இருக்கா, நீ என்ன பண்ணு, அவன் தம்பி ரொம்ப நல்லா இருப்பான், அவங்க கிட்ட போய் முயற்சி பண்ணிப்பாரு, என்கிட்ட எல்லாம் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்றேன். இப்போ தம்பி கிட்ட போறேன். தம்பி என்ன சொல்றார், நானே ஒரு தாசன்மா, நான் அடியாள், என் கூட நீ இருந்தனா என்ன பண்ணும், நீயும் வேலைக்காரியா தான் இருக்கணும், எதே அண்ணாவை கல்யாணம் பண்ணிருந்தா எஜமானியா இருக்கலாம், நீ அண்ணா கிட்டே போ அப்படின்ட்டு. அவரு போன உடனே அங்கிருந்து இங்கிருந்து அங்க மாத்தி 2 பேரும் பண்றான். பார்த்த உடனே உங்களுக்கு இப்பதான் புரியுது சூர்பனகைக்கு விளையாடிட்டு இருக்கா நம்மளை வச்சு அப்படின்னு சொல்றா. சீதையை நான் சாப்பிட்டுடுவேன் இதே மாதிரி பண்ணீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு சீதைய சாப்பிடறதுக்கு போறா. அப்ப என்ன பண்றாரு லக்ஷ்மணன், மூக்கு காதுகளை அறுத்தெறிகின்றான். அடுத்த உடனே சத்தம் போட்டுன்னு போறா, வேகமா சத்தம் போட்டு அவ வெளியில ஓடி போயிடுறா. இப்போ ஒரு கேள்வி ஒன்று எழது, ராமன் மீது காதல் கொள்வது தவறா? இல்லையே, நம்ம எல்லாமே அதுதானே பண்ணிட்டு இருப்போம். நம்ம எல்லாரும் அவனோடு தான் புருஷன், நம்ம எல்லாம் ஸ்திரீகள் தானே, எம்பெருமானுடைய மனைவிகள் தானே, அவரை அடைவதற்காகத்தானே இத்தனையும் செய்து கொண்டிருக்கின்றோம். அப்போ தவறே இல்லையே, அப்ப சூர்பனகை மட்டும் ஏன் தவறாக பார்க்கப்படுகின்றாள் அப்படின்னா 2 விஷயங்கள் பார்க்கலாம். அவ பிராட்டி இல்லாம பண்ணணும், பெருமாளோட சேரணும் அப்படின்னு நினைச்சா. பிராட்டி யார்? புருஷகாரம் செய்பவள். பிராட்டி தான் நம்ம அனைவரையும் பெருமாளுடன் சேர்த்து வைக்கக்கூடியவள். அது மட்டும் இல்ல, அவ என்ன பண்ணா, பிராட்டியை சாட்டணும், பிராட்டியை கொண்டுடணும் அப்படின்னு நினைச்சு போனா.
பிராட்டிக்கு தீங்கு இழைக்க வேண்டும் அப்படின்னு போனான். அந்த தீங்குக்குத்தான் அவள் தண்டனை பெற்றாள். இப்ப என்னாச்சு? பெருமான் எதை எதிர்பார்த்து இங்க பஞ்சவட்டி வந்தாரோ அந்த காரியம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. என்ன ஆச்சு? அந்த ராட்சசர்களை அழிக்க வேண்டும். அதுதானே ரிஷிமுனிவர்களுக்கெல்லாம் அவர் வாக்கு கொடுத்துட்டு வந்தார். நான் அழித்து விடுகிறேன், ஜனஸ்தானத்துல இருக்கக்கூடிய அனைத்து ராட்சசர்களையும் ஒழிக்கின்றேன் அப்படின்னு சொன்னார். இப்போ சூர்பனகை கத்திண்டே ஜனஸ்தானம் போனா. அங்க போயிட்டு கரண் தூஷன் அவ கிட்ட சொன்னா, இதே மாதிரி வந்திருக்கு. அவ போன உடனே அவ கேட்கிறா, முதல்ல என்னம்மா இது, என்ன தங்க இப்படி மூக்கையும் காதையும் அறுத்துன்னு வந்திருக்க, யார் என்ன பண்ணா அப்படின்னு. நம்ம என்ன பண்ணுவோம்? யாருன்னா அறுத்தான்னா அவனை ஒரு மரியாதை இல்லாமல் வேற ஏதாவது அவன் பண்ணான்னு ஏறிட்டு சொல்லு. ஆனா நீ சூர்பனகை பாருங்க, போய் யாரு உன்னை பண்ணா அப்படின்னா அழகா சொல்றா, தருணௌ ரூபசம்பன்னௌ சுகுமாரோ மகாபலோ புண்டரீக விசாலாட்சோ சீ கிருஷ்ணாதி நம்பரோ அப்படின்னு சொல்லி வர்ணிக்கிறா. பெருமாளை அப்படி வர்ணிக்கிறா. எப்படி தெரியுமா இருந்தாவா? தருணௌ எப்படி இருக்கா? தருணௌ ரூபசன்னோ பார்க்கும்போதே அப்படியே கொள்ளை கொள்ளக்கூடியதா இருக்கு. பலவான்களா இருக்கா, சுகுமாரர்களா, இளமையா மிருதுவா இருக்கா, மகாபலோ ரொம்ப பலசாலிகளா இருக்கா. அது இல்லாம பொண்டரீக விசாலாட்சம், கண்கள் அப்படியே பெரிய தாமரை கண்களாக இருக்கிறது. ஸ்ரீ கிருஷ்ணார்ச்சித நாம்பரவ் அப்படின்னு சொல்றான். அந்த அளவுக்கு அவளுக்கு அங்க பங்கமானாலும் ஆசை, பெருமான் கிட்ட இருந்த ஆசை, ராமனிடம் இருந்த ஆசை பங்கமே ஆகவில்லை. இத 3 விதமா ராட்சசர்கள் புரிஞ்சுட்டாராம். முதல்ல அங்க இருந்த கூட்டத்துக்கு எல்லாம் என்ன புரிஞ்சுட்டான்னா, என்ன பண்ணிட்டான்னா, இவ்வளவு அழகானவனா அப்படின்னு பலசாலியா நமக்கு சண்டை போட வந்திருக்கானான்னு நினைச்சிருந்தார். இதே கரண் என்ன பண்ணான்னா, உண்மையில சின்ன பையன் போல் இருக்கு, சின்ன பசங்க எல்லாம் வந்திருக்கான். இதை என்ன தருணோ ரூபசம்பன்னோ, சின்ன ரூபசம்பன்னோன்னு அழகா இருப்பாங்க. சுகுமாரம் எலசு உண்மையா இருக்காது, பலம்லாம் இருக்காது. மகா அபலோ அபலைகளா இருப்பா போறா. புண்டரிகாட்சம் ஒரு தாமரை கண் மாதிரி இருக்கு அப்படின்னு கரண் சாதாரணமா இடம் போட்டான். இவ்வளோ காதல் கொண்டு அவ பேசுறா சூர்பனகை. மற்ற வீரர்களோ ஐயோ பலசாலியா இருப்பானோன்னு பயப்படுறா. இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில கரண் என்ன சொல்றான், 14 பேரை மட்டும் அனுப்பி நீ போய் அந்த பையன் அந்த 2 பேரையும் முடிச்சுட்டு வா அப்படின்னு அனுப்புறான். போனவாதான் வரவே இல்லை. அதுக்கப்புறம் தான் பயம் வந்துடுது. இப்போ கிட்டத்தட்ட 14,000 சேனைகளுடன், அரக்க சேனைகளுடன் ராமரை பார்க்கணும் அப்படின்ட்டு இப்போ வரான். இதுக்கு தெரியறது இப்ப ராமருக்கு என்ன சொல்றாரு, லக்ஷ்மணன் கிட்ட என்ன பிரதிஜை பண்ணியிருக்காரு, இந்த 14,000 பேர்களையும் நான் பண்ண சொல்லிட்டார், நான் அழித்து விடுகிறேன். அதனால என்ன பண்ணாரு, லக்ஷ்மணன் வர வேண்டாம்னு சொல்லிட்டு நீ சீதையை பார்த்துக்கோ, நான் போய் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு போறார். போய் 1.5 முகூர்த்தம், கிட்டத்தட்ட 72 நிமிஷங்கள், அதுல 14,000 பேர்களையும் வதம் பண்ணி விட்டு வந்தார். வதம் பண்ணிட்டு திரும்பி வரார். வரும்போது பாக்குறா, ஒரு மிடுக்கான நடையில பெருமான் நடந்து வர்றார். இப்போ பிராட்டி அதை பாக்குறா. பார்த்த உடனே என்ன பண்றா, ஓடி போய் ஆலிங்கனம் பண்ணிக்கிறான். இங்க இருந்த தழும்புகள், அந்த போர்ல இருந்த சின்ன சின்ன தழும்புகள்லாம் என்ன ஆகுது, பண்ணின்ற ஆலிங்கனத்தினால எல்லாமே சரியா போயிடுறது. எவ்வளவு வீரம் நிறைந்தவன் நான். ஒரு 72 நிமிஷத்துல 14,000 பேர்களை வதம் செய்து விட்டு வருகின்றான். என்ன சொன்னா சீத்தை கிளம்பும் போது, நீ இதே மாதிரி என்ன ஆசின் போக மாட்டேங்கிறியே அப்படின்றதுக்கு, ஸ்திரீயம் புருஷ விக்கிரகம் அப்படி, அதாவது ஆண் வேடத்தில் இருக்கக்கூடிய பெண் அப்படின்னு என்னுடைய அப்பா உன்னை கேலி பண்ண போறார் அப்படின்னு சொன்னான். இப்போ பார்த்தா அவருடைய வீரம் தெரியறது. இதைத்தான் பெருமான் அன்னைக்கு அமைதியா இருந்த, இந்த வீரத்தை நான் காட்ட போகிறேன், அப்போ பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஓடி ஆலிங்கனம் செய்து கொண்டாள் பிராட்டி. அப்போது இந்த சண்டையில அகம்பனன் ஒரு ராட்சசன், அவன் மட்டும் தப்பிட்டான். எப்படி தப்பி போனா, ராமன் விட்டுட்டாரா அப்படின்னா இல்ல. என்ன பண்ணான்னா, சூர்பனக மாதிரி அவன் அவருடைய புடவைகள் எல்லாம் எடுத்துட்டு ஒரு பெண் வேடம் அணிந்து ஓடி போயிட்டான். பெருமான் பெண்ணுன்னா அடிக்க மாட்டார், அது தெரிஞ்சது என்ன பண்ணான், பெண் வேடம் விட்டு ஓடி போய் நேரா போறான். ராவணன் கிட்ட போய் சொல்றான். ராவணன் கிட்ட போயிட்டு, நேரா நீ சண்டையெல்லாம் போட முடியாது, சீதையை கொண்டு வந்துரு. ராமன் பராக்கிரமன் நடந்தவன், அவங்க கிட்ட சண்டை போட முடியாது. அதனால என்ன பண்ணு, நீ சீதையை கொண்டு வந்துட்டா அவனே அந்த விரக தாபத்துல அழிந்து விடுவான் அப்படின்னு. உடனே மாரீச்சனை கூப்பிடுறான். மாரீச்சனை கூப்பிட்டு, நீ மாயமானா போனோம், நான் சீதையை கொண்டு வந்துடுறேன். இப்போ மாரீச்சன் சொன்னா, அதெல்லாம் வேண்டாம், நீ மட்டும் இப்ப சீதையை போய் அதே மாதிரி கவர்ந்துட்டு வந்தனா, ராமன்றவன் நான் 2 தடவை அடிபட்டிருக்கேன் அவன்கிட்ட, அதனால அதே மாதிரி எல்லாம் வேண்டாம், இந்த திட்டத்தையே கைவிட்டுட்டு, வேண்டவே வேண்டாம், தேவையில்லாத வேலை அப்படிங்கிற. முதல் தடவை இப்ப வீரத்தை மட்டும் பேசும்போது ராவணன் என்ன பண்றான், கைவிட்டுட்டான். முதல் தடவை அவன் வரணும்னு எப்போ மாரீச்சன் அவனுக்கு சொன்னானோ, ஆலோசனை சொன்னதை கேட்டான். அடுத்துதான் சூர்பனக போறான். சூர்பனக முதல்ல போகும்போது அகம்பனன் போய் என்ன பராக்கிரமம் நிறைந்தவன், இதே மாதிரி வீரர்களாக இருக்கின்றார்கள் சொல்லும் போது அந்த வீரத்தை பத்தி நினைச்சா, அப்ப எதுவுமே பண்ணல. திட்டத்தை சொன்ன உடனே மாரீச்சன் ஆலோசனை சொன்ன உடனே கைவிட்டு விட்டான்.
இப்போ சூர்பனக அப்படி சொல்லல, வேற மாதிரி சொல்றா. காது மூக்கு அறுபட்டு போறா, போயிட்டு என்ன பண்றா, என்ன பண்ணி இதே மாதிரி சொல்றா. அங்க ராமன் லக்ஷ்மணன் சீதை 3 பேர் வந்திருக்கா, அவாதான் இதே மாதிரி பண்ணிட்டா அப்படின்னு. ராவணன் திருப்பி கேட்கிறான், நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்க. அப்போ அதுக்கு பதிலே சொல்லாம அவ என்ன சொல்றான்னா, சீத்தைன்னு ஒரு அழகான பெண் இருக்கா, நான் எதுக்காக போனேன் தெரியுமா, உனக்காக தான் அவளை கடத்திட்டு வரணும்னு போனேன். ஆனா என்னப்பா அப்பதான் இதே மாதிரி பண்ணிட்டா. சீத்தைன்றவன் எப்படிப்பட்டவ தெரியுமா, அவ்வளவு பேர் அழகா இருக்கா. சீத்தையோட சேர்ந்து இருக்கிறதுனால ராமனுக்கு பலசாலியா இருக்கான். இவ்வளவு அழகான தத்துவங்களை சொல்றா பாருங்க. சீத்தையுடன் சேர்ந்திருப்பதால் ராமன் பலவானாக இருக்கிறான், சர்வலோகேஸ்வரனாக இருக்கிறான், நீயோ லங்கேஸ்வரனாக இருக்கின்றாய். ஆனா சீத்தையோட நீ சேர்ந்தனா லோகேஸ்வரன் ஆக முடியும். அதுதானே வேதங்கள் சொல்றது. ஸ்ரீஷ்டதே லக்ஷ்மிஷ்ட பத்யோ, யாரு திருமால், யாரு பரம்பொருள் அப்படின்னு ஆகும்போது பிராட்டியுடன் சேர்ந்தவன், பிராட்டியின் கணவன் தான் பெருமான், அவன் தான் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு அழகா வேதங்கள் காட்டுகின்றன. அதே மாதிரிதான் இதைத்தான் சூர்பனை போய் அங்க சொல்றான். பிராட்டி அந்த சீதையுடன் நீ சேர்ந்தால் இருப்பதால் தான் ராமன் சர்வலோகேஸ்வரனாக இருக்கின்றான் அப்படிங்கிறத அழகாக அங்க சூர்பனகை குறிப்பிடுகின்றாள். இப்போ ராவணனுக்கு அந்த காமம் வந்துடுறது. ஓ, சீதை அவ்வளவு அழகானவளா, சரி அப்படின்னா நம்ம போய் மறுபடியும் அதே திட்டம். ஏற்கனவே சொன்னா வீரத்தினால அதை எடுத்தான். அந்த திட்டத்தை மாரீச்சன் சொன்ன உடனே கைவிட்டுட்டான். இப்போ அதே திட்டம் என்ன சொல்றான், நீ மாயமானா போ, மீதியெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மாரீச்சன் சொல்றான். மறுபடியும் சொல்றான், வேண்டாம், அவன் பலசாலி, அவனை போய் அங்க போய் கை வச்சா நம்முடைய குலமே அழியும், வேண்டாம், ஏற்கனவே நான் அடி வாங்கி இருக்கிறேன், அதை திட்டத்தை விட்டு விடுன்றான். விட மாட்டேங்கிறான் இப்போ ராவணன். இல்ல நீ போய் தான் அவன், போகல நான் உன்னை வதம் பண்ணிடுவேன் அப்படின்னு கடைசியா சொல்றான். நான் போனாலும் இறக்க போகிறேன், போகலன்னா உன் கைப்பட்டு இறக்க போறேன், போனா ராமனுடைய அம்புப்பட்டு இறக்க போறேன், அதுக்கு போறதுதான் போறேன், எப்படியும் இறக்க போகிறேன், ராமனுடைய அம்புப்பட்டையே நான் இறந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், இப்போ ஒரு மாயமானாக மாறி அங்க எங்க அங்க இருக்கக்கூடிய பஞ்சவட்டி, பிராட்டியும் பெருமானும் லக்ஷ்மணனும் இருக்கக்கூடிய பஞ்சவட்டிக்கு செல்லுகின்றான். அந்த மாயமான் ரொம்ப அற்புதமா இருக்கு, கண்ணை கொள்றது. சீதா பிராட்டி பார்த்தா, இது வச்சுட்டா விளையாண்டா அழகா இருக்கும் போல, குட்டி மான் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கே, பலபலான் இருக்கே, துளி துளி விளையாடுறதே அப்படின்னா. உடனே லக்ஷ்மணன் ராமரை பார்த்து சொல்றா, சீதா பிராட்டி மான் எனக்கு வேணும், பிடிச்சு கொடுங்களேன் அப்படின்னு கேட்கிறான். உடனே லக்ஷ்மணன் சொல்றான், வேண்டான்னா வேண்டாம், இது மாயமானா இருக்கு, இந்த மாதிரியான மான் கண்டிப்பாக இந்த உலகத்தில் இல்லை, இது ராட்சசர்களோட வேலையா இருக்கும், போகாதீங்கோ, அந்த மான் பின்னாடி போகாதீங்கோ, பிடிக்க போக முயலாதீங்கோ அப்படின்றான். சீதை என்ன சொன்னா, என்னது நான் ஒண்ணு கேட்டா இவர் வேண்டாங்கிறார் அப்படின்னு. ராமன் சொன்னா, சீதை கேட்பதற்காக மட்டும் நான் போறேன்னு நினைக்காத, எனக்கும் அந்த மானை பார்த்தா பிடிச்சி. ஏன்னா பெருமான் என்ன பண்ணிருக்க, இங்க வந்ததே என்ன, ராவணனை சம்ஸ்காரம் பண்ணணும், ராட்சசர்களை அழிக்கணும் இல்லையா, அதனாலதான் எனக்கும் அந்த மானை பிடிக்கும், முடிஞ்சா உயிரோட கொண்டு வரேன், சீதை விளையாடட்டும், இல்லையா அதை வதம் பண்ணி எடுத்துட்டு வரேன், தோல் நமக்கு சத்காரியங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம், நம்ம இங்க பண்ணக்கூடிய தவம் முதலானவைகளுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறார். அப்படியே அரக்கனாக இருந்தா என்ன பண்ணும், அரக்கனாக இருந்தா வதம் செய்ய போறேன், ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்றேன், நீ இங்கேயே பிராட்டிக்கு துணையாரு, நீ எப்ப இந்த காலத்திலும் இங்க விட்டுட்டு பிராட்டியை விட்டுட்டு சீத்தையை விட்டுட்டு வந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த மாயமான் பின்னாடியே போறான். அந்த மாயமான் என்ன பண்றது, ராமன் ஓடி வந்தா அது ஓடுறது, ராமன் இருந்தா நிக்கிறது, விளையாட்டு காமிக்கிறது, இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தூரம் கூட்டுன்னு போயிடுது. கொஞ்சம் தூரம் போனோம்னு ராமனுக்கு புரிஞ்சுடுது, நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம், ஆபத்து ஏதாவது அவர்களுக்கு நடந்தா என்ன பண்றது அப்படின்ட்டு ஒரு அம்பை எடுத்து அந்த மாயமான் மீது விடுறான். விட்ட உடனே அந்த மாயமானும் ஆள்கின்றது, அது உள்ள இருக்கக்கூடிய மாயமாக இருக்கக்கூடிய மாரீச்சனும் மாண்டொழிந்தான். ஆனா என்ன பண்ணான் அந்த மாரீச்சன், அந்த கடைசியா அவன் இந்த உடம்பை விட்டு போகும்போது, ஹே சீதா, ஹே லக்ஷ்மணா அப்படின்னு ராமனுடைய குரலில் கத்திக்கொண்டே ஒரு பேரிடி மாதிரி ஒரு பெருசா கத்துறான். ஹே சீதா, ஹே லக்ஷ்மணா அப்படின்னு கத்திண்டே தன்னுடைய உயிரை விட்டான். இங்க அந்த குரல் சீதைக்கும் லக்ஷ்மணனுக்கும் கேட்டது, இங்கேயும் கேட்டது. கேட்ட உடனே சீதா பயந்து போயிட்டான், ராமனுக்கு ஏதோ ஆபத்து, லக்ஷ்மணா நீ கிளம்பு, அண்ணாவை போய் பார்த்துட்டு வா, நான் இங்க பாத்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படிங்கிறான். போமாட்டேங்கிறார் லக்ஷ்மணன். ராமனுக்கு எல்லாம் எப்பவுமே அண்ணாவுக்கு எந்த இதுவும் வராது, ஆபத்தே வராது, எப்பவும் இங்கதான் இருப்பார், அண்ணா இருப்பார், வந்துருவார் அப்படிங்கிற அவர் ஆணையிட்டு போயிருக்கார், நான் இங்க இருந்து நகரக்கூடாது, நான் நகர மாட்டேன் அப்படிங்கிற. அண்ணனுக்கு ஆபத்து ஏற்படணும்னு உனக்கும் ஆசையா இருக்கா, இல்ல உன்னோட மனசுல ஏதாவது என்ன இருக்கா சீதை கேட்கிறா. அதற்காகத்தான் அண்ணனை ஏதாவது செய்யணும்ன்றதுக்கு தான் பரதனால் அனுப்பப்பட்டாயோ, இல்லது வேற ஏதாவது உனக்கு மனசுக்குள்ள ஏதாவது எண்ணங்கள் இருக்கிறதோ அப்படிதான் கேட்கிறார்.
கேட்ட உடனே லக்ஷ்மணனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. மேலும் இன்னொரு வார்த்தை சொன்னா, நீ இப்ப போகலன்னா நான் உயிரை மாய்த்துக் கொள்வேன், இந்த கோதாவரி நதியில குடிச்சிடுவேன், இல்ல தூக்க போட்டுன்னு சாப்பிடுவேன், இல்ல விஷம் சாப்பிட்டு இறந்து போவேன், நெருப்பிலே குதித்து விடுகிறேன் அப்படின்னு சொன்னான். லக்ஷ்மணனுக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. இங்க இருந்தா சீதா பிராட்டி ஏதாவது பண்ணிடுவோம். அதனால என்ன நினைக்கிறார், உங்களோட உயிரை காப்பதற்காக நான் செல்லுகின்றேன். வனதேவதைகளை பார்த்து சொல்றா, வனதேவதைகளே நீங்க பிராட்டியை பார்த்துக்கோங்க, சீதா தேவியை பார்த்து கொள்ளுங்கள், இனிமே நான் மறுபடியும் பார்ப்பேனான்னு தெரியல. லக்ஷ்மணனுக்கு என்ன தோணித்தோ தெரியல, பார்ப்பேனான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அழுதுண்டே போறான். இதுக்கப்புறம் எப்ப இந்த மாதிரி ஒரு பிராட்டி ஒரு பக்தன், எப்படிப்பட்ட பக்தன் லக்ஷ்மணன், கைங்கரியம் கைங்கரியம் அப்படின்னு செஞ்சிருக்கக்கூடிய அந்த பக்தனிடத்தில் ஒரு சுடு சொல் பேசினாள். என்ன சொன்னா, நீ வேற ஏதோ எண்ணத்துலதான் நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே லக்ஷ்மணனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுத்து, அழுதுண்டே போயிட்டான். இந்த சுடு சொல்லாலதான் அடுத்த 11 சரகங்கள்ல எல்லாம் சீதாதேவி கஷ்டப்பட்டாள் அப்படின்னு வியாக்கியாத்தா அழகாக நமக்கு காமிக்கிறார். என்னன்னா, மகாலட்சுமியே ஆனாலும் ஒரு பக்தனிடம் சுடு சொல் பேசக்கூடாது, பக்தர்கள் கிட்ட நம்ம எந்த சுடு சொல்லுமே பேசக்கூடாது அப்படிங்கறது அங்கு நமக்கு காட்டி கொடுப்பதற்காக சீதாதேவி பண்ணாலும், சீதாதேவிக்கு தெரியாதா லக்ஷ்மணன் பத்தி தெரியும். இந்த மாதிரி காட்டி கொடுக்க வேணும், நமக்கு காட்டி கொடுக்க வேணும்ன்றதுக்காக அவ்வாறு செய்தாள். இந்த மாதிரி இப்போ லக்ஷ்மணன் ராமர் தேடி போயிட்டார். ராமர் அங்கிருந்து வேக வேகமா வரார். எங்கன்றது காடு, எங்கிருந்து வரான்னு தெரியாது, எங்க போறான்னு தெரியாது, அதுல இருவரும் எப்ப சந்திச்சுப்பான்னு தெரியாது. இந்த மாதிரி சமயத்துல எப்போ லக்ஷ்மணன் போவான்னு பார்த்துட்டு இருந்தான் ராவணன் பர்ணசாலைக்கு வாசல்ல வந்துட்டான். வாசல்ல வந்த உடனே அவன் என்ன முனிவர் வேஷத்துல இருக்கான். இதை பார்த்த உடனே சீத்தை என்ன பண்ண, வாங்க சுவாமி வாங்க உள்ள வாங்கன்னு அழைக்கிறா. உள்ள உட்காடுறான். உட்கார்ந்த உடனே நீ யார் அப்படின்னு கேட்டான். இங்கேயும் பாருங்க, அங்க சூர்பனகை என்ன பண்ணா, நேரா குடுகுடும் உள்ள போயிட்டு ராமனை பார்த்து நீ யார் அப்படின்னு கேட்டான். இதே தான் ராவணன் பண்ணா. ராவணன் நேரா உள்ள நீ யார் அப்படின்னு கேட்டான். இப்போ சீதை சொல்றா, நான் ஜனகனின் மகள். அறிமுகப்படுத்தும்போது என்ன மாதிரி அறிமுகப்படுத்திட்டா, நான் ஜனக மகாராஜாவோட மகள் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஸ்ரீராமன் தசரதன் எல்லாத்தையும் சொல்றான், மொத்த வரலாறையும் சொல்றா. இப்போ இந்த இடத்துல பெரியவர்கள் நமக்கு அழகா காட்டி கொடுக்குறா, எப்போ அவள் ஜனகனின் மகள் பிறந்த வீட்டு பெருமை பேசினாலோ அப்ப என்னாச்சு, கஷ்டங்கள் ஆரம்பித்தது. கடைசியா என்ன பண்றா, அனுமான சந்திக்கும் போது யாருன்னு சொல்லும்போது நான் தசரதனின் மாட்டு பெண் அப்படின்னு அறிமுகம் பண்றா. அப்பிருந்து அவளுக்கு நல்ல காலம், அதுல இருந்து நல்லா ரொம்ப நல்லதவையெல்லாம் நடக்க ஆரம்பித்தது. அதனாலதான் எப்பவுமே பெண்கள் பிறந்த வீட்டு பெருமை பேசக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல பெருமான் காட்டி கொடுக்கின்றான், பிராட்டியை காட்டி கொடுத்திருக்கா அப்படிங்கிறது தெரியுது. இப்போ அதித்தி உள்ள வந்தாச்சு, எல்லாத்தையும் வாங்கி நான் அதித்தி சத்காரம் தான் ஆயிடுச்சு. நான் அப்போ வாங்கி அதித்தி ஏதாவது பழங்கள் அதெல்லாம் கொடுக்கலான்ட்டு பிராட்டி கொடுக்குறா. கொடுத்த உடனே என்ன பண்றான், உடனே சுயரீபம் காமிச்சு நான் தான் ராவணன், நான் என்ன பண்ணோம், உன்னை வணக்க வேண்டும், நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். உடனே பெரும் பிராட்டி அவ்வளவு அழகா சொல்றா, என்ன நீ யாரு தெரியுமா, நான் யாருன்னு தெரியுமா, நான் ராமன் என்னக்கூடிய அந்த ஆண் சிங்கத்தோட இணையான பெண் சிங்கம் நான். நீ என்ன நரி மாதிரி இருக்க, நீ என்கிட்ட அருகில வர்றதே தவறு. ராமன்றவனுக்கு அந்த சூரியனுக்கு நான் ஒளியாக இருக்கின்றேன் அப்படின்னு பேசினான். ஆனா இதெல்லாம் பேசி பார்த்தா சரியாகாதுன்னு ராவணன் என்ன பண்ணான், உடனே பிராட்டியுடைய முடியினை கையில் ஒரு கையில முடிய இடது கையில முடிய பிடிச்சான், வலது கையால காலை பிடிச்சான், அப்படியே தூக்கிண்டு தன்னோட உடம்பே படாம தூக்கினான். ஏன்னா முக்கியமானது அவனுக்கு சாபம் இருக்கு, விருப்பப்படாமல் யார் மீதாவது பட்டான்னா அவன் தலை வெடித்து விடும். அதனால என்ன பண்ணான், அவன் ஒரு பக்கம் முடியையும் ஒரு பக்கம் காலையும் பிடிச்சி அப்படியே தூக்கின்னு போயிட்டு தன்னுடைய தேரில் வைத்துக் கொண்டான். லக்ஷ்மணன் போகும்போது வனதேவதைகளை பார்த்துட்டு சொன்னானே அப்படின்னு பார்த்தா வனதேவதைகள்லாம் பயந்து நடுங்கி ஓடி போயிட்டான். ராவணனை பார்த்த உடனே யாருமே வரலையாம். விராட்டி கதறா, கோதாவரி நதியே என்னை காப்பாற்ற மாட்டாயா, மலையே காப்பாற்ற மாட்டாயா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. இந்த தேர் அப்படியே கொஞ்சம் தூரம் இந்த தரையில போய் பறக்க ஆரம்பித்தது. கொஞ்சம் தூரம் அவ கத்திட்டே இருக்கா. அப்ப பார்த்து ஜட்டாயுன்ற அந்த வந்தார் இல்லையா, அவ கூடவே இருந்து நான் காப்பாற்றுகின்றேன்னு சொல்ற அந்த ஜட்டாயு அப்போ அங்க வந்துடுறார். வந்துட்டு என்ன பண்றார், தேரை மொத்தத்தையும் நாசம் பண்ணிட்டார். இந்த தேர் இதுக்கு மேல பறக்கவே பறக்காது அப்படிங்கிற அளவுக்கு தேர் மொத்தத்தையும் நாசம் பண்ணிட்டார். இதை பார்த்தா ராவணன், என்ன இது இந்த பட்சி இவ்வளவு இதுவா பண்றதே அப்படின்னு தன்னுடைய சிவபெருமான் அடுத்த சந்திரஹாசம் அப்படிங்கிற ஒரு வாளை எடுத்து ஜட்டாயுடைய 2 ரெக்கைகளையுமே பிளந்து விட்டு வெட்டிடுறார். வெட்டின உடனே ஒண்ணுமே பண்ண முடியல. ஜட்டாயு வாழை மேல இருந்து அப்படியே கீழே விழுந்து விட்டார். விழுந்த உடனே இப்ப என்ன எடுத்து சீதைய என்ன பண்றான் ராவணன், தன்னுடைய மடியில் வைத்து அப்படியே தூக்கிட்டு போறான். போகும்போது சீத்தையினுடைய நகைகள்லாம் அப்படியே ஆபரணங்கள்லாம் சிதறது.
போயிட்டே இருக்கும்போது பாக்குறா. போகும்போது ராவணனுக்கு வேற பயம், பின்னாடி ராம லட்சுமணர்கள் வந்து விடுவார்களோ அப்படிங்கிற பயம். திருப்பி திருப்பி பார்த்துன்னு போறான். இங்க சீத்தை என்ன பண்றான்றது கூட அவனால பார்க்க முடியல. சீத்தை வேகமாக தன்னுடைய ஆபரணங்களை எல்லாம் எடுத்து, அனுசூயை கொடுத்தா இல்லையா, அந்த ஆபரணங்களை எடுத்து ஒரு அவனுடைய அந்த துணியினுடைய ஒரு பகுதியில மூட்டையாக கட்டி கீழே ஒரு ரிஷியமுக பர்வதம் இருக்கு. அந்த பர்வதத்துல பார்த்தா நிறைய குரங்குகள்லாம் இருக்குது. அந்த குரங்குகள் இருக்கக்கூடிய அவ கண்ணுல படுற மாதிரி அந்த நகைகளை வீசி எறிந்தாள். அந்த நகைய வீசி எறிந்துட்டு வழி நடுவிலேயே ஒவ்வொரு நகையா கீழெல்லாம் போட்டுன்னு போறா. பின்னாடி ராமரும் லட்சுமணரும் தேடி வரும்போது இது மிகவும் உதவியாக இருக்கும், அதை வச்சு நம்மளை கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி போட்டுட்டே போறா. இப்ப என்ன ஆகுது, ராவணன் நேரம் தூக்கின்னு போறான். தூக்கின்னு போய் இலங்கைக்கே கொண்டு போயிட்டான் சீதையை போய் ஒரு இடத்துல வச்சுட்டு அங்கிருந்து 8 பேர் கொண்ட அந்த ராட்சச சேனையை ஒரு 8 பேரை கூப்பிட்டு அனுப்புறான். நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, ஜனஸ்தானத்துக்கு போங்க, அந்த ராமர் லக்ஷ்மணர் 2 பேரும் என்ன பண்றா அப்படிங்கறத எனக்கு செய்தியை கொடுங்கள் அப்படிங்கிற. இப்போ சீதை கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். ராவணன் பேச ஆரம்பிக்கின்றான். என்ன சொன்னான், என்னோட ஆசைக்கு நீ கட்டுப்பட வேண்டும், உயிர் போனாலும் அது நடக்காது. இலங்கை பாரு நிர்மூலமாக போறது, ராமன் எப்படிப்பட்ட வீரன் என்று உனக்கு தெரியுமா அப்படின்னு. இதை கேட்டவொடனே இன்னும் அவனுக்கு வந்து ஈகோ வந்துடுறது. ராமன் என்னை விட வீரனா? உடனே சொல்றான், அரக்கிகள்லாம் கூப்பிடுறான், இவளை எடுத்துன்னு போய் அசோகவனத்துல சிறை வைங்க. நீங்க பண்ண வேண்டிய வேலையை என்ன, 24 மணி நேரம் என்னுடைய புகழை பாட வேண்டும், எப்படியாவது இவளை என் ஆசைக்கு இணங்க வைக்க வேண்டும், அதுதான் உங்களுடைய பணி அப்படின்னு சொல்லி அரக்கிகள் நிறைந்த அந்த அரக்கிகள் எல்லாரையும் கூப்பிட்டு சீதையை வந்து அசோகவனத்தில் சிறை வைக்கின்றான். எல்லாருக்கும் நேரமும் கொடுக்குறேன், உங்களுக்கு 12 மாதம் நேரம், அதற்குள்ள இவ எனக்கு இணங்கணும். 12 மாசத்துக்குள்ள இவ என்னோட ஆசைக்கு இணங்கலைன்னா நான் என்ன பண்ணுவேன், இவளை கொன்று தின்னு விடுவேன் அப்படின்னு சொல்லி. அங்க ஒரு காட்சி இருக்கு. இப்போ லக்ஷ்மணர் ராமரை தேடின்னு போனார். தேடின்னு போன உடனே பாத்துடுறா, 2 பேரும் பாக்குறா. பார்த்த உடனே லக்ஷ்மணனுக்கு ராமனை பார்த்த உடனே சந்தோஷமாயிரு, ஆஹா அண்ணா வந்துட்டார், அண்ணா இப்ப எதுவும் ஆகலை அப்படின்ற சந்தோஷம். ஆனா ராமனுக்கு லக்ஷ்மணனை பார்த்த உடனே துக்கம் ஆயிடுது. ஐயோ என்னாச்சோ, இவன் சீதையை விட்டுட்டு வந்திருக்கானே அப்படின்னு. லக்ஷ்மணன் நடந்ததெல்லாம் சொல்றார், சொல்லி பேசினது எல்லாம் சொல்றாரு. நீ தூரத்துல இருந்தாவது பார்த்துருக்க கூடாதா, எதற்காக வந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு சரி வா தேடலான்னு அழுது புலம்புறாரு. இப்ப சீதைக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு நினைச்சிட்டு வேகமா வரா. வந்து பார்த்தா அந்த பர்ணசாலையில சீதை பிராட்டி இல்லை. நான் என்ன பண்ணுவோம்னு அழ ஆரம்பிச்சுடுறாரு ராமர். லக்ஷ்மணன் ஒரு வாரம் தேற்றி தென் திசையை நோக்கிதான் இந்த ஏதோ தேர் போயிருக்கு, நம்ம அந்த வழியா தேடின்னு போலாம் வாங்கண்ணா அப்படின்ட்டு ஆசிண்டு தென் திசையை நோக்கி வந்துட்டு இருக்கார். வந்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு பட்சி மாதிரி இருக்கு, கீழே விழுந்து கிடக்கு ரத்த வெள்ளத்துல. இதை பார்த்த உடனே ராமனுக்கு, ஓ இதுதான் ராட்சசன், இதுதான் வந்து இந்த ராட்சசன் தான் சீத்தையை சாப்பிட்டுட்டு அந்த ரத்த வெள்ளத்துல இருக்கா போல் இருக்கா அப்படின்னு அம்பு எடுக்கிறார். அப்போ ஜட்டாயு அது வந்து யாருன்னா ஜட்டாயு, கிட்டத்தட்ட இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய அந்த ஜட்டாயு கத்துறது. ஜட்டாயு, ஐயோ நான் தான் ஜட்டாயு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போறாரு. ஐயோ இன்னும் அதிர்ச்சி ஆயிடுது, என்ன இது சீதா விராட்டியே காணும். இங்க பார்த்தா ஜட்டாயு அடிபட்டு கீழே இருக்கின்றார். வந்து கிட்ட வந்து பாக்குறார், என்னாச்சு சுவாமி என்னாச்சு அப்படின்னு ஜட்டாயுவை பார்த்து ராமநம்பெருமான் கேட்கின்றார். இப்போ கிட்டத்தட்ட உயிர் போறது. அது இல்லாம ஒரு துக்க செய்தியை வேற சொல்ல போறார் ஜட்டாயு ராமருக்கு. சீத்தையை ராவணன் அபகரித்து சென்றான் அப்படின்ற ஒரு துக்க செய்தியை சொல்லணும். அப்போ துக்க செய்தியை சொல்றதுக்கு முன்னாடி ஆசீர்வாதம், எப்படி பெரியாழ்வார் பெருமாளை பார்த்து பல்லாண்டு பாடினாரோ அந்த மாதிரி எடுத்த உடனே என்ன, ஆயுஷ்மன் நீ நன்னா இருக்கணும்பா, எடுத்த உடனே மங்களாசாசனம் பண்ணிடுறான், நீ நன்னா இருக்கணும், பல்லாண்டு நன்னா இருக்கணும், ஆயுஷ்மன் அப்படின்னு மங்களாசாசனம் செய்து விட்டு ஒரு அதிர்ச்சியான செய்தி சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சதேவி மாமச்ச பிராணகா அப்படின்னு சொல்லி இந்த தேவி வந்து என்ன பண்றார், என்னுடைய அந்த தேவியான சீதா பிராட்டி, உன்னுடைய தேவியான சீதா பிராட்டியோடு சேர்த்து என் உயிரையும் ராவணன் கொண்டு சென்றான் ஒரே வரியில சொல்லிட்டார். ஏன்னா நிறையவும் சொல்ல முடியாது, இறக்கம் தருவாய், அதுக்குள்ள உயிர் போயிடுச்சுன்னா என்ன பண்ண, சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லியே ஆகணும். ஒரே வரியில நடந்த எல்லாத்தையும், என்ன வந்தேன் சண்டை போட்டேன் அப்படின்றதெல்லாம் சொல்லாம, ராவணன் என்பவன் உன் தேவியான சீத்தையுடன் என் உயிரையும் கொண்டு சென்றான் அப்படின்னு சொல்லிட்டார். சொல்லிட்டு அவர் உயிரையும் உயிரையும் தியாகம் பண்ணிடுறார். இப்போ இன்னும் நிறைய அழ ஆரம்பிச்சுடுறார் ராமன். என்ன இது, அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்தார், அவரையும் நான் இழந்து விட்டேனே அப்படின்னு அழறார். ஆனா இறக்கிறதுக்கு முன்ன ஒரு நற்செய்தியும் சொல்லிவிட்டு சென்றார் ஜட்டாயு. என்ன நற்செய்தினா, பிந்தோ நாம முகூர்த்தோ அயம் ச காகுஸ்த. என்ன சொல்றாரு, பிந்தோ நாம முகூர்த்தம். இது சீதா பிராட்டி திறந்து காணாம போனது என்ன முகூர்த்தம் தெரியுமா, பகல் பொழுதுல பிந்தம் அப்படிங்கிற அந்த முகூர்த்தத்தில் தான் காணாம போனா. ஆனா
அந்த முகூர்த்தத்துல காணாம போகக்கூடிய பொருள்கள் எதுவாக இருந்தாலும் சிறிதும் மாறாமல் எந்தவித நஷ்டமுமே ஏற்படாமல் திரும்ப கிடைத்து விடும், உடனே சீக்கிரமாகவே திரும்ப கிடைத்து விடும். அதாவது சீதா பிராட்டி இந்த முகூர்த்தத்துல காணாம போயிருக்கா, அவ கற்புக்கெல்லாம் எந்த பங்கமும் இல்லாமல் மீண்டும் உன்னை வந்து அடைவாள், சீக்கிரமே கிடைச்சிடுவா அப்படிங்கிற அந்த முதல்ல ஆயுஷ்மன் மங்களாசாசனம் நடந்த நிகழ்ச்சியை ஒரு வரியில சொன்னார். அதன் பிறகு என்ன பண்ணார், இந்த முகூர்த்தத்துல போயிருக்கு, நிச்சயமாக கிடைத்து விடுவாள் அப்படிங்கிற ஒரு நல்வார்த்தையும் சொல்லிட்டு போனார் ஜட்டாயு. இப்போ ராமன் லக்ஷ்மணன் கிட்ட சொல்லி கட்டைகள்லாம் எடுத்துட்டு வர சொல்லி சம்ஸ்காரம், அந்திம சம்ஸ்காரம் எல்லாம் பண்ணி வைக்கிறான். அதன் பிறகு தர்ப்பணமும் செய்து வைக்கிறான். சொல்லும்போது சொல்றார் மயாத்வம், அதாவது ஜட்டாயுவுக்கு மோட்சம் அளிக்க வேண்டும். இந்த அவருடைய எண்ணம் எல்லாம் இப்ப என்ன எடுத்து, இப்படி ஒரு தந்தையை இழந்திருக்கின்றேன், இந்த மாதிரி அவர் ஆசீர்வாதமும் பண்ணிட்டு போயிருக்கார், அந்த பக்தன் மேல ரொம்ப பிரீத்தி எம்பெருமானுக்கு. அவர் சொல்றாரு, நீ நிச்சயமாக வைகுண்ட லோகத்தை அடைவாய். இப்போ ராமன் ஒரு சாதாரண மனிதனாக எதையுமே காட்டிக்கல, கண்ணன் மாதிரி காட்டிக்கல. ஆனா இந்த இடத்துல அவருக்கே தெரியாமல் மோட்சத்தை அவரே அளித்தார். எப்படி அளிக்கிறார், மயாத்வம் சமனுஜாதோ கீச்ச லோகானுத்தமான், நீங்க என்ன பண்ணுவ, இங்கிருந்து வைகுண்ட லோகத்தை அடைவாய் அப்படின்னு சொல்லி சத்தியவான், என்ன சத்தியமே பேசக்கூடியவர் மோட்சம் கொடுத்தார். பகவானாக அவர் தெரியாம அந்த அவருடைய அவதாரம் வெளிப்பட்டு விட்டது. இதே மாதிரி பண்ணிட்டு தர்ப்பணம் சம்ஸ்காரம் எல்லாம் பண்ணி தர்ப்பணம் பண்ணி அதன்கிறது அங்கிருந்து கிளம்பி மறுபடியும் போறா, தேடிட்டே போறா. ஐயோ முக்கின்ற அந்த அரக்கி அவளும் ஓடி வந்து கட்டிட்டு என்னோட ஆசைக்கு அணங்குன்றான். அங்க மறுபடியும் லக்ஷ்மணன் அவளுடைய காது மூக்கையும் அறுத்தொழிகின்றான். அப்புறம் கபந்தன் என்ன பண்றான், ராமரையும் லக்ஷ்மணரையும் பிடிச்சுக்கிறான். பிடிச்சதுக்கு அப்புறம் ராமன் லக்ஷ்மணன் அவனுடைய தோலை ஒரு கையெல்லாம் வெட்டி விடுறார். வெட்டின உடனே அதுக்கப்புறம் சாப விமோச்சனம், அவன் ஒரு கந்தர்வனாக இருக்கின்றான். அவன் ஸ்தூல சிரஸ் ரிஷியோட சாபத்தினால அங்க இருக்கக்கூடிய அவன் என்னப்பா கேட்கிறான், திரும்பி ராமரை சீதை என்ன உதவி வேணும் அப்படின்னு. அப்போ சீதையை நாங்க தேடின்னு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, நீங்க இந்த மீதி உடல் இருக்கு இல்லையா, அதையும் எரிச்சிடுங்கோ, எரிச்சிங்கன்னா எனக்கு ஞானம் வந்துடும், வந்த உடனே உங்களுக்கு என்ன பண்றதுன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்றான். அந்த உடையில எல்லாம் எரிக்கிறார் ரெண்டு பேரும். எரிச்சு முடிச்ச உடனே பார்த்தோம்னா இந்த கந்தர்வனாக இருக்கக்கூடிய அவன் சொல்றான், இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சு செய்யா போங்கோ, அங்க ரிஷ்யமூக பர்வதம் வரும், அங்க வந்து சுக்ரீவன் ஒரு வனராஜா இருக்கான், அவனோட உதவி கிடைச்சிருக்குன்னா உங்களால எளிமையாக அங்கு நீங்க சீதையை கண்டுபிடித்து விட முடியும் அப்படின்னு சொல்ல, அங்க வழியில போயிட்டே இருக்கும்போது மதங்க முனிவர் அவருடைய ஆசிரமம் வருது. பம்பாசரஸ் நதிக்கரையில அங்க சபரின்னு ஒரு பக்தை காத்துட்டு இருக்கா ராமன் எம்பெருமானுக்காக வர்றதுக்கு. ஏன்னா அவருடைய ஆச்சாரியன் 13 வருஷத்துக்கு முன்னாடி எப்போ இங்க எம்பெருமான் வனத்திற்கு வந்தாரோ அப்போதே சொல்லியிருக்கா, இங்க நிச்சயமாக ராமன் எம்பெருமான் வருவான். எப்படி பாருங்க அந்த ஞான திருஷ்டி அவளுக்கு இருந்து, இங்க நிச்சயமா வருவான், அவருக்காக பழம்லாம் சேகரிச்சு வச்சு அவருக்கு சமர்ப்பித்து விட்டு பிறகு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வைகுண்டம் போயிட்டார். இப்ப சபரி ராமனுக்காக காத்து கொண்டிருந்தால், அந்த காத்துட்டு இருந்து என்ன பண்ணார், தவ வலிமையினால கிடைத்த பழங்கள், அந்த பழங்கள் எல்லாம் சமர்ப்பிக்கிறா பெருமாளுக்கு, பழம் கிழங்கு எல்லாத்தையும் சமர்ப்பிக்கிறா. ஒரு கேள்வி எழலாம், எப்படி வந்து அவர் சாட்டு வச்சான்னு தானே கேட்டிருப்போம் அப்படின்னு. எப்படி வேணாலும் கொள்ளலாம், அவர் சாப்பிட்டு எச்சையாக வைத்திருக்க வாய்ப்பே இல்லை. அந்த மரத்துல எந்தெந்த மரம் இருக்கோ அந்த மரங்கள்ல நன்னா இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வைத்திருக்கின்றார். அந்த பழம் அவருடைய தவ வலிமையினாலும் ஆச்சாரிய தவ வலிமையினாலும் கெடாமல் இருந்திருக்கின்றது. இங்க இன்னொரு விஷயம் என்னன்னா, இதை சொல்லிட்டு எல்லாம் முடிச்ச உடனே என்னுடைய தவ வலிமைக்கு நான் சித்தி பெற்றேன், அதனுடைய பலன் இப்பதான் எனக்கு கிடைச்சது. ஏன்னா ஆச்சாரியன் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்கார், இங்க வந்து நீங்க வந்த உடனே பழங்களை சமர்ப்பித்து விட்டு அவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து விட சொல்லியிருக்கார், வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். என்னுடைய தவம் பூர்த்தி அடைந்தது, நான் வைகுண்டம் செல்லுகின்றேன், என்னுடைய ஆச்சாரியன் எங்க இருக்கின்றாரோ அவருடைய திருவடியை நான் அடைந்து விடுகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அவள் உயிரை விட்டு அங்கிருந்து ஆச்சாரியனுடைய திருவடியை அடைந்தார். நம்ம இப்ப கூட பாருங்க, எல்லாருமே போனா என்ன பண்றோம், ஆச்சாரியன் திருவடி அடைந்தார், அதாவது குருவினால் நமக்கு நிச்சயம் மோட்சம் உண்டு. அதனாலதான் ஆச்சாரியன்றவன் மிக உயர்ந்தவன், அந்த ஆச்சாரியன் தான் நமக்கு அனைத்தையும் அளிக்கக்கூடியவன் அப்படிங்கிறத இந்த சபரியினுடைய மோட்சத்திலிருந்தும் தெரியுது. ஜட்டாயுவுக்கு பெருமானே மோட்சம் அளித்தார், இங்க சபரி என்னாச்சு, அவனுடைய ஆச்சாரியன் மோட்சம் அளித்தார் அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரிகின்றது. மேலும் அனுபவிக்கலாம் நாளைய தினம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.